அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் 2 ட்ரெஸ் லெஹங்கா சோடியோட கட்டிங் பார்க்க போகிறோம். அதை நமக்கு வந்து சுருக்கமாக பார்க்கலாம். இதோட ஒர்க் துணி பாருங்கள் எவ்வளோ அருமையாக அழகாக இருக்குது. டபுள் கலர் சீக்வன்ஸில் கொடுத்துருக்காங்க. லைட் பர்பிள் கலரில் இது இருக்குது. இதோட நீளம் வந்து நமக்கு 9 இன்ச் தேவை, 10 இன்ச் வச்சுருக்கேன். அண்ட் அகலம் வந்து 6 இன்ச்சுக்கு நான் 7 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்டர் கிட்ட ஒரு 3 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா இருக்கேன். இங்கே நாட் போகிறோம், அதுக்காக இங்கே ஒரு 4 இன்ச் ஆம் ஹோலுக்கு. நெக்குக்கு வந்து 1 இன்ச் தான் நான் வந்து வச்சு கட் பண்ணியிருக்கேன். நெக்குக்கு பேக் சைடு வந்து நாட் கட்டுற மாதிரி வரும். அண்ட் இது பேக்கில் வரும். பேக்கில் வந்து நெக் இல்லாமல் பேக்லெஸ், அது வந்து பின்னாடி மட்டும் முதுகு மட்டும் வர மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட் சைடு வந்து சிம்பிளாக ஒரு பிரின்ஸ் கட் வைக்க போகிறேன். அவ்வளோதான். இந்த குட்டி பாப்பாவுக்கு நான் மேலே கட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்லெஸ்னால நமக்கு கை இல்லை. இப்போ நம்ம இது ஒர்க் துணி மேலே வச்சு கட்டிங் பண்ணிக்கலாம். கீழே வந்து பிளைனாக இருக்குது அந்த மெட்டீரியலில். ஸோ அது மட்டும் நம்ம விட்டுட்டு மேல் பக்கமாக இப்படி வச்சு இதுக்கு நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பின் குத்திக்கலாம். அப்போ தான் கரெக்டாக நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். நான் இது கட்டிங் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் விட மாட்டேன். கரெக்டாக நான் இதே அளவு கட் பண்ணிடுவேன். அண்ட் இது கீழே வந்து டிசைன் வந்து இடுப்பு சைடு வந்து ஹாஃப் சர்க்கிளில் ரவுண்ட் வளையமாக நான் கட் பண்ணி தைக்க போகிறேன். இப்போ நம்ம இது கட்டிங் பண்ணிக்கலாம். இந்த சைடு ரவுண்டாக பேக் சைடு நெக்கு கிட்ட நாட் கட்டுற மாதிரி வரும். ஒரு 2.5 வயசு குட்டி பாப்பாக்கு தான் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது மாதிரி ஃபேப்ரிக் ரொம்ப ஷைனிங்காக நல்லா அழகாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்க்கு, பார்ட்டிஸ்க்கு, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இருக்கிற ஒர்க் கூட ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போது இந்த பிரின்ஸ் கட் அந்த டிசைன் கட் பண்ண போகிறேன். 4 இன்ச்சில் எப்படி மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த சைடு ஒரு 2 இன்ச் தேவை. 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு 2 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். பிரின்ஸ் கட் ரொம்ப நான் டீப்பாக கொடுக்காம சின்ன குழந்தைனால நான் நடுவில் கட் பண்ணலை. கீழே ஸ்ட்ரைட்டாக லைன் கொடுத்துட்டேன். கீழேருந்து ஒரு 5 இன்ச் வச்சா போதும். 1 இன்ச்சு நமக்கு வந்து அந்த டிசைன் வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். 5 இன்ச் வச்சுருக்கேன். நமக்கு 4 இல்லைன்னா 4.25 இன்ச்சு நமக்கு கீழே அந்த டிசைன் தைச்சிட்டோன்னா நமக்கு இந்த பிரின்ஸ் கட் நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த இருக்கிற நமக்கு கோட்டாப்பத்தி லேஸ், அதே மாதிரி முக்கோணம் மாதிரி சின்ன லேஸ் ஒன்று வரும், அதை வச்சு கூட நம்ம இந்த பிரின்ஸ் கட்க்கு ஃப்ரண்ட் சைட் தெரிகிற மாதிரி தைக்கலாம். ஆனால் நான் இதில் பைப்பிங் மட்டும் தான் வச்சு தைச்சிருக்கேன். அவ்வளோதான். ஃப்ரண்ட் சைட் கட் பண்ணிட்டோம். பேக் சைடும் இதே மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். நான் ஆம் ஹோல் கிட்ட வரைக்கும், ஆம் ஹோல் மேலே அந்த நெக்கு ஆம் ஹோல் வராமல் கீழே வரைக்கும் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் லைனிங் துணி கீழே கொடுக்கறதுக்கு 20 இன்ச் வேணும். கரெக்டாக 20 இன்ச் கட் பண்ணியிருக்கேன். 2 இன்ச் நமக்கு தைக்கிறது போயிடும். இடுப்பு கிட்ட நமக்கு 5.5 இன்ச் தேவை. எலாஸ்டிக் எல்லாம் வைப்போம், அதுக்கு சேர்த்து 7.5 இன்ச் வச்சுருக்கேன். அண்ட் இந்த சைடு வந்து 18 இன்ச் வச்சுருக்கேன். 2 இன்ச் கம்மியாகவே வச்சுருக்கேன் சைடில். இப்போ கீழே பாட்டமுக்கு நம்ம லைனிங் கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஆர்கன்ஸாவும் உள்ள சாட்டின் துணியும் நம்ம கட் பண்ணணும். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து ஒரு பெரிய பொண்ணுக்கு தைச்சிருக்கேன். கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பா. இதோட மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு வரும். இது வந்து பேக் சைடு. பேக் சைடுக்கு நான் இந்த மாதிரி நெக்குக்கு டிசைன் கொடுத்துருக்கேன். இதோட நீளம் பார்த்துக்கோங்கன்னா 15 இன்ச் வச்சுருக்கேன். நமக்கு 14 இன்ச் தேவை.
அகலம் நமக்கு 9 இன்ச் தேவை. நான் 11 இன்ச் வச்சிருக்கேன். நெக்கோட நீளம் 7 இன்ச் வச்சிருக்கேன். 1/2 இன்ச் மேல ஷோல்டர் தைக்க போயிடும். மேலே நெக்கு வந்து இது வந்து 3 இன்ச்சு, 1/2 இன்ச் வந்து நாட்டுக்கு. இந்த ஷேப் வந்து பானை டிசைன் வந்து 3 இன்ச்ல தந்திருக்கேன். இது ரொம்ப டீப் நெக்கா இல்லாம சிம்பிளான ஒரு நெக்கு. ஆம்ஹோலுக்கு 7 இன்ச்சு, ஷோல்டரும் 7 இன்ச் வச்சிருக்கேன். ஷோல்டர் நான் அப்புறமா கொஞ்சம் கட் பண்ணிக்க போறேன். நான் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கேன். 6 இன்ச் நம்ம வச்சா நமக்கு போதும். இந்த டிசைன் வந்து டீப் நெக் இல்ல. டீப் நெக் நீங்க வேணும்னா இந்த பானை டிசைன் வந்து நல்லா பெருசா தரணும். ஒரு 8 9 இன்ச்ல நீங்க ஃபுல் நெக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டா பர்ஃபெக்டா வந்துடும். அண்ட் கைக்கு நான் வெட்டியிருக்கேன் பாருங்க. லைனிங் துணி வெட்டுறது மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் என்ன அளவுன்னு. 6 இன்ச் தேவை. நான் 7 இன்ச் வச்சிருக்கேன். அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து 7 இன்ச் ஆம்ஹோலுக்கு வச்சிருந்தனால நான் 9 இன்ச் வந்து அகலம் வச்சிருக்கேன். இப்போ அந்த கை வந்து நம்ம இந்த துணியில போட்டு வெட்டிக்கலாம். நான் டீப் நெக் வந்து வைக்கும் போது இது நாட் வச்சு நம்ம வந்து அதுல வந்து அந்த டசல்ஸ் வைப்போம். அது வந்து நீங்க வந்து ரவுண்டா யூ ஷேப் நெக் கொடுத்தாலும் பெட்டரா இருக்கும். இல்லை நீங்க பானை ஷேப் டிசைன் வேற ஏதாவது டிசைன் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் இன்னும் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. 7 இன்ச் ரொம்ப கம்மியா இருக்கும். நமக்கு க்ளோஸா நெக் இப்படி இருந்தாலே போதும்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஸ்டிச் பண்ணலாம் இந்த மாதிரி கட்டிங் பண்ணி. இப்போ கைக்கு நம்ம வந்து துணி போட்டோம். பின் பண்ணிட்டு இதை நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து 1.25 மீட்டர் வாங்கி தந்துருந்தாங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. நம்ம லைனிங் துணி கட் பண்ணி இதில் வச்சு கரெக்டாக நம்ம கட் பண்ணும்போது நமக்கு மிச்சம் தான் ஆகும். துணி பண்ணால் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நம்ம வந்து 1 மீட்டர் எடுத்தாலே நமக்கு போதும். ஃபுல் ஹேண்ட் நம்ம வைக்கல, எல்போ வரைக்கும் தான் கை வந்து வர மாதிரி கட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு 1 மீட்டர் துணி போதும். இது ஒரு பெரிய பொண்ணு, இது ஒன்று, இன்னொன்று வந்து குட்டி பாப்பாவுக்கு தைக்கிறோம். 2 வயசு பாப்பாவுக்கு. லைனிங் துணி தான் கொஞ்சம் டார்க் கலர்ல எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து இது குட்டி பாப்பாவுக்கு கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சாட்டின் துணி ஆர்கன்சா துணி வெட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பெரிய பாப்பாவுக்கு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தாராளமாக இது கட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த துணியில அந்த குட்டி பாப்பா கட் பண்ண போகிறோம். சாட்டின் துணி 4 மீட்டர் இருக்கு. அதே மாதிரி இது ஆர்கன்சா ஃபேப்ரிக், இதுவும் 4 மீட்டர் இருக்கு. இந்த லெஹெங்காக்கு வந்து ஆனியன் பிங்க் கலர்ல எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் மேலே பிளவுஸ்க்கு அந்த ஒர்க் துணி எடுத்திருக்கிறது லைட் பர்பிள் ஷேடா இருக்கு. இது அளந்து பார்த்ததுல கரெக்டா 4 மீட்டர் நமக்கு இருந்துச்சு. இப்படி நமக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது நம்ம இப்படி கவுண்ட் பண்ணிக்கலாம். 2 துணியா சேர்த்தோம்னா 1 மீட்டர் நமக்கு வரும். 3 4 அப்படி இல்லை நமக்கு இந்த சைடு நமக்கு பார்க்க முடியல, இந்த சைடு பாருங்க இப்படி மடிச்சிருக்கோம்னா இப்படி நம்ம பார்த்துக்கலாம். 1 2 3 4 4 மீட்டர் கரெக்டாக 4 மீட்டர் துணி இருக்கு. இது நம்ம அம்ப்ரெல்லா கட்டிங்ல போட்டோம்னா நமக்கு எப்படியோ நமக்கு ஒன் சைடு வந்து அது ஜாயிண்ட் வரும். ஸோ இவங்க ஜாயிண்ட் வேணான்னு சொன்னதுனால ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம 4ஆ மடிச்சு போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். போன வீடியோவில் ஒரு ட்ரெஸ் வந்து நான் கிராஸ் கட்டிங்காக கட் பண்ணியிருப்பேன், வித்தியாசமாக இருந்திருக்கும். ஜாயிண்ட் இல்லாமல் வரும். சாட்டின் துணிக்கு வந்து அம்ப்ரெல்லா கட்டிங் நான் கட் பண்ணுறேன். ஏன்னா உள்ள வந்து நமக்கு ஜாயிண்ட் வந்தால் பரவாயில்ல, அவ்வளோ தெரியாது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி 4ஆ மடித்து போட போகிறேன். 4ஆ மடித்து போட்டிருக்கேன் பாருங்க. இதுக்கு அளவு எப்படின்னா நம்ம நீளம் எவ்வளோ எடுத்திருக்கோமோ, இப்போ நம்ம லெஹங்காக்கு ஒரு
41 இன்ச் 42 இன்ச் எடுத்திருக்கோம்னா கரெக்டாக அதே அளவு வச்சு இது நீளம் வந்து மார்க் பண்ணணும். நான் கீழே பீக்கோ அடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு லைட்டாக நமக்கு சர்க்கிளாக கட் பண்ணால் தான் அதுக்கு வளையமாக வரும். ஆனால் நம்ம அம்ப்ரெல்லா கட்டிங் பண்ணால் தான் நமக்கு அது வந்து வளையமாக நமக்கு லேயர்ஸாக தெரியும். ஸோ இது இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அம்ப்ரெல்லா அந்த லுக்கு வந்து மேல் பக்கம் இருந்தாலும் கீழே அந்த பீக்கோ அடிக்கும் போது மட்டும் நமக்கு அந்த லேயர்ஸ் நமக்கு வராது. இப்போ பிளெயினாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதுனால நமக்கு ஜாயிண்ட்டு வராது. இப்போ இடுப்புக்கு நமக்கு ஒரு 10 இன்ச் நமக்கு தேவைன்னா நம்ம 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கலாம். ஆனால் நமக்கு அந்த எலாஸ்டிக் வந்து அதிகமாக சுருக்கம் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட வைக்கலாம். ஸோ நான் 12 இன்ச் வச்சிருக்கேன் அகலம். நல்லா கோலாக நம்ம நல்லா ஃப்ரில் நிறைய வேணும்னா நம்ம அகலமாக நல்லா கட் பண்ணலாம். இப்படின்னா இந்த சைடு 42 இன்ச்னா அந்த சைடு வந்து 2 இன்ச் கம்மி பண்ணி 40 இன்ச் வச்சு கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். 40 ப்ளஸ் ஒரு ½ இன்ச், அதுக்கப்புறம் 41 இன்ச், அதுக்கப்புறம் 41, அதுக்கப்புறம் 42 இன்ச் இப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு மைனஸ் என்னன்னா நம்ம அம்ப்ரெல்லா கட்டிங் பண்ணும்போது பீக்கோ நல்லா லேயர்ஸாக தெரியும். ஸோ இதில் நமக்கு அவ்வளோ தெரியாது. ஃப்ரண்ட் சைட் ஸ்ட்ரைட்டாக வந்து கிராஸில் மட்டும்தான் நமக்கு லேயர்ஸாக தெரியும். ஸோ நான் அந்த சைடு வந்து கிராஸாக நான் வந்து ஸ்கேலில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அது கட்டிங் பண்ணிக்கலாம். இல்லை ரவுண்டாக போகுது பாருங்கள், அந்த சைடு மட்டும்தான் நமக்கு லேயர்ஸாக தெரியும். பரவாயில்ல இப்படி இருக்கட்டும்ன்றவங்க, ஜாயிண்ட் இல்லைன்னு வேணான்றவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு ஜாயிண்ட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறவங்க நமக்கு அம்ப்ரெல்லா கட்டிங்கே பெட்டராக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி கட்டிங் வேணுமோ நீங்கள் யோசித்து நீங்கள் செலக்ட் பண்ணி தைச்சி பாருங்கள். இப்போ அந்த கிராஸ்லேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து வயிற்றுக்கிட்ட வந்து அந்த லெஹங்காக்கு மேலே வந்து பிளெயினாகவும் பேக் சைடு எலாஸ்டிக் வரும். நான் எப்போவுமே இதே மாதிரி தான் தைப்பேன். ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த ஒர்க் துணி மேலே இருக்கிற ஒர்க் துணியை வந்து 1.5 இன்ச் அளவுக்கு மேலே இடுப்புக்கு வர மாதிரி இருக்கும். பேக் சைடு அந்த ஆர்கன்சா ஃபேப்ரிக் தான் வந்து சாட்டின் ஃபேப்ரிக் தான் வச்சு அப்படியே நான் வந்து மடித்து எலாஸ்டிக் வச்சு தைச்சிடுவேன். சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்க போகிறேன். அதை வந்து அந்த சைடு மட்டும் லைட்டாக கேன்வஸ் வைப்பேன் ஒரு 4 இன்ச்சில். ஸோ அவ்வளோதான், நம்ம இது கட்டிங் பண்ணிட்டோம். ஏன்னா இதோட பண்ணா வந்து நமக்கு எப்படியோ ஒரு 44 இன்ச் அப்படி தான் வரும். அதனால அம்ப்ரெல்லா கட்டிங் போடும்போது சில ஜாயின்ட்ஸ் நமக்கு வரும். ஏன்னா இடுப்புக்கிட்டே நமக்கு வந்து கிராஸாக வரும்போது ரவுண்டாக கட் பண்ணுவோம். அதுலேயே நமக்கு 10-12 இன்ச் நமக்கு போயிடும். ஸோ அதனால இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இப்போது சாட்டின் துணியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். சாட்டின் துணியும் நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற துணி இந்த மாதிரி வாங்குங்க. அதிகமாக பிசுறும் வராது, நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்கும். சாட்டின் துணியில் நிறைய வகைங்க இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஃபுல்லாக நான் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். இது அந்த குட்டி பாப்பாவோட ட்ரெஸ். இதுக்கு மட்டும்தான் பிரின்ஸ் கட் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக், சாட்டின், லைனிங், ஆர்கன்சா 3 துணி. அண்ட் இது வந்து பெரிய பொண்ணுது. ஃப்ரண்ட்டு பேக்கு, ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் கிராஸாக வைத்துக்கிட்டே 1 இன்ச்சில் கட் பண்ணியிருக்கேன். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். கையும் கட் பண்ணிட்டோம். இதுக்கும் சாட்டின், ஆர்கன்சா அண்ட் லைனிங் துணி. அவ்வளோதான், ஃபுல்லாக இதோட கட்டிங் இவ்வளோ தான். இடுப்புக்கு பெல்ட்டு மட்டும் நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி அப்படியே தைக்கும் போது நான் வச்சுக்குவேன். அண்ட் பைப்பிங் வந்து சேம் கலரில் வைக்க போகிறேன். அதே சாட்டின் துணியை நம்ம கிராஸாக கட் பண்ணி நூல் வச்சு தைச்சி நம்ம கட்டிங் பண்ணி தைச்சோன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். பாருங்கள் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு பிளைன் நெட் துணியில் இந்த மாதிரி சைடில் லேஸ் கொடுத்து 4 பக்கமும் தைச்சிருக்கேன். இது பாருங்கள் ஆர்கன்சா துணி. இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக வந்து பாருங்கள் பீக்கோ அடிச்சது, இந்த சைடு ரவுண்டாக வந்துருக்கு. இது எப்படியும் நம்ம தைக்கும் போது ஒரு 2-3 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு தான் நம்ம தைப்போம் லெஹங்காக்கு. கீழே பெரல்ல மாதிரி இருக்கும். பசங்க வளரும் போது வேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ட்ரெஸ் கொஞ்சம் நீளமாக வச்சு தான் நம்ம போடணும். உள்ள கேன் கொடுக்கறதுனால கொஞ்சம் தூக்கும்.
நெக்கு பாருங்கள் பைப்பிங் வச்சு இந்த மாதிரி டிசைனில் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் கைக்கும் பைப்பிங் வச்சுருக்கேன். இந்த ஷோல்டர் தான் சொன்னேன், கொஞ்சம் அகலமாக இருக்குது. ஷோல்டர் வேணால் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடு வந்து 1 இன்ச் அளவுக்கு க்ராஸாக கட் பண்ணி தைச்சிருக்கேன். பாருங்க, இங்கேருந்து இப்படி லைட்டாக க்ராஸ் ஆகி பாருங்க, 1 இன்ச் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். லைட்டாக இடுப்பு தெரிகிற மாதிரி வேணும்னு சொன்னாங்க, அதுக்காக பேக் சைடு நாட் வச்சு இப்படி தைச்சிருக்கேன். அந்த பானை டிசைன் பாருங்க, 3.5 இன்ச்லன்னா நமக்கு இவ்வளோ தான் கிடைக்கும். அகலம் எப்படியோ இதுக்கு ஒரு 4 இன்ச்சு 4.5 இன்ச் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் டீப்பாக இன்னும் ஒரு 9 இன்ச் அப்படி வச்சிங்கன்னா பெருசாக நீங்கள் வைக்கலாம். இல்லை எனக்கு டீப் நெக்கு நல்லா ப்ராடாக நல்லா அகலமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே வைங்க. டீப் நெக்குக்கு ஷோல்டர் வந்து கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு ஷோல்டர் வந்து 6.5 இன்ச் வச்சுருந்தேன். நீங்கள் இதுக்கு இன்னும் கம்மி பண்ணி 6 இன்ச்சு அந்த மாதிரி வச்சு தைக்கலாம். லெஹங்கா கிட்டேயும் அந்த பெல்ட்டுக்கு நான் அந்த ஒர்க் துணி கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த குட்டி பாப்பாவோட ட்ரெஸ். இதோட லெஹங்கா பாருங்கள். அண்ட் கீழே பாருங்கள், நான் இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் டிசைனில் கொடுத்துருக்கேன். அந்த பிரின்ஸ் கட் நான் கட் பண்ணேன் இல்லையா, அந்த டிசைன் பாருங்கள். பைப்பிங் வச்சு இப்படி ஃபினிஷ் பண்ணிட்டேன். அந்த பிரின்ஸ் கட் நல்லா நீட்டாக அழகாக வந்திருக்கு. நமக்கு சிம்பிளாக அந்த பிரின்ஸ் கட் இருந்தாலே அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு நல்லா உட்காரும். நெக்கு நாட் கட்டுற மாதிரி வச்சுருக்கேன். பேக் சைட் பாருங்கள், ஹூக்கு வச்சுருக்கேன். இதில் என்ன ஆச்சுன்னா, ஹூக் எனக்கு வேணாம் லாஸ்ட்டு எனக்கு கஸ்டமர் சொல்லும் போது அந்த ஹூக் கட் பண்ணிவிட்டு சைடில் ஜிக்ஸாக்காக நாட் வரும்ல, அந்த மாதிரி வேணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி நாட் நான் தைச்சி இருக்கேன் இல்லையா, சாட்டினில் இந்த மாதிரி தைச்சி அதுக்கு குட்டியாக டசல்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன். அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அதோட பிக்சர் நான் எடுக்கலை. ஸோ நீங்கள் இப்படியும் தைக்கலாம், குட்டி பிள்ளைங்களுக்கு அப்படி நாட் வச்சு கூட நீங்கள் தைக்கலாம். ஆனால் இப்படி ஹூக் வச்சு தைக்கும் போது நமக்கு எந்த வேலையும் இருக்காது. அடிக்கடி நாட்டு வந்துக்கும், நம்ம அது சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு ஸ்லீவ்லெஸ் டிசைன்னால நமக்கு துணி அவ்வளோ நமக்கு பெருசால துணி இதுக்கு மீந்து இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரெஸ்ஸும் தைக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. பாருங்க, குட்டி குட்டியாக அந்த கோட்டாப்பத்தி லேஸில் ஒர்க் பண்ணியிருக்காது. அந்த பிங்க்கும் அந்த க்ரீனும் சீக்வன்ஸ் வச்சுருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்